நீங்கெல்லாம் யாரு? அத்தா என்ன தெரியலையா? நான் தான் உங்க மீனா. மீனாவா? நான் உங்களை முன்ன பின்ன பார்த்ததே இல்லையேங்க. மறுமுனை என்ன மறுமுனை இப்படி கட்டிட்டியா? உங்களுக்கு இப்படி ஆனதுல இருந்து என் புள்ள துடியா துடிச்சுக்கிட்டு இருக்கா. எப்ப என் வீட்டுக்காரர் முழிச்சு என்னை மீனான்னு கூப்பிடுவாருன்னு ஏங்கிக்கிட்டு இருக்கா. அவட்ட போய் நீ யாருன்னு கேட்டா என் புள்ள என்ன செய்வா? அவளால தாங்க முடியுமா ஐயா? நீங்க யாரு? ஐயோ, எனக்கு யாருமே தெரியலையேங்க. உங்களையெல்லாம் முன்ன பின்ன பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகமே இல்லையே. எம்மா எம்மா, என் வீட்டுக்காருக்கு எல்லாம் மறந்து போச்சுமா. ஐயோ, நான் இப்ப என்ன செய்வேன்? தம்பி இன்னும் அழுதுகிட்டு இருக்கல, அவதான் உங்க வீட்டுக்காரி. நாங்கெல்லாம் அக்கம் பக்கத்துல இருக்கோம் தம்பி. உங்களுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையா? அக்கா, தப்பா எடுத்துக்கிடாதீங்க. எனக்கு யாரையுமே பார்த்த மாதிரி தெரியல. எல்லாருமே இன்னைக்கு தான் புதுசா பார்க்கேனா. யாத்தே லட்சுமி, நம்ம எல்லாரும் சேர்ந்து அடிச்ச அந்த பையனுக்கு பழசெல்லாம் மறந்துட்டு போலையே. ஆமாக்கா, நானும் என்ன செய்யணும் தெரியாம தான் ஒரு மாதிரி முழிச்சுக்கிட்டு நிக்கேன். சே, நம்மளால அந்த பிள்ளைக்கு இவ்வளவு கஷ்டம் வந்துட்டு பார்த்தேலா. தம்பி, நான் தான் சின்ன பொண்ணக்கா, ஞாபகம் இருக்கா? எனக்கு உங்களை பார்த்த மாதிரி ஞாபகம் இல்லக்கா. ஆனா உங்களுக்கு யாருக்கா சின்ன பொண்ணுன்னு பேர் வச்சா? பேர் விடும்போது நான் சின்ன பிள்ளையா இருந்தோம்ல தம்பி, தான் நடுவ வளர்வன்னு தெரியாது பத்திலாம், அதான் அந்த பேரை வச்சுட்டாவ மீனா. மைனியோ பாத்தேலா, என் வீட்டுக்காரர எப்படா என்னை மீனான்னு கூப்பிடுவாரு நான் காத்து கிடக்கேன். அந்த மனுஷன் என்னடா நீ யாருன்னு என்ன பார்த்து கேட்டுட்டார. இந்த கொடுமையை நான் எங்க போய் சொல்லி அழுவேன். ஏன் மீனா, உனக்கு சொல்லி அளவா இல்ல, நம்ம தெருப்பூரா நமக்கு தெரிஞ்சவதானே, எல்லார்கிட்டையும் சொல்லி அழுகுதுலன்னு இருக்கு. மருமோல, நேரங்கிட்ட நேரத்துல நீ உன் காமெடி திறமையை காட்டாத மருமோல. என் மருமை இப்படி என்ன யாருன்னு கேட்க அளவுக்கு ஆயிருச்சு. எல்லாமே என் தப்பு தான். என் புள்ள இன்னைக்கு கண்ணை கசிக்கிட்டு நிக்கிறதுக்கு நானே காரணமாயிட்டேன்னு நினைச்சு குற்ற உணர்ச்சியில இருக்கேன். இந்த பிரச்சனை என்னன்னு சரி பண்ண போறோம்னு கொஞ்சம் யோசி மருமோல. சரி, நமக்குள்ளே பேசிட்டு இருந்தா என்ன ஆயிரப்போது? டாக்டர் கூப்பிட்டு என்ன ஏதுன்னு கேட்போம். நீங்க எல்லாரும் இருங்க, நான் போய் டாக்டர் கூப்பிட்டு வரேன். எம்மா, என் வீட்டுக்காரர் என்ன ஒரேடியா மறந்துடுவாரம்மா. ஐயா, அப்படிலாம் வருத்தப்படாத மீனா. உன் நல்ல மனசுக்கு அப்படி ஒன்றும் ஆயிராது. இப்ப டாக்டர் வந்த பிறகு பார்த்து என்ன ஏதுன்னு சொல்லுவாங்க. சீக்கிரம் குணமாயிரு, வருத்தப்படாத. பயமா இருக்குக்கா, என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு. டாக்டரே வந்துட்டேலா? என் மருமனுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லைன்னு சொல்றாவளா? என்ன ஏதுன்னு கொஞ்சம் டக்குன்னு பார்த்து சொல்லுங்க டாக்டரே. கொஞ்சம் பொறுமையா இருங்கம்மா, நான் அவர்கிட்ட பேசிட்டு சொல்லுதேன். சார், கொஞ்சம் பாருங்க. நான் கேட்குற கேள்விகள்லாம் ரிலாக்ஸா பதில் சொல்லுங்க, சரியா? ஓகே டாக்டர். இவங்கெல்லாம் யாருன்னு உங்களுக்கு தெரியுதா? அது தெரியலன்னு தானே உங்களை கூட்டு வந்தது. ஏன் டாக்டரே முறைக்கிய? எங்களை தெரியுதான்னு நாங்க எல்லாரும் ஆளுக்கு ஒவ்வொரு முறை கேட்டாச்சு. எல்லாத்தையுமே தெரியலன்னு தான் அந்த மனுஷன் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்காண்டி தான் உங்களை கூட்டு வந்தது. நீங்களும் அதே கல்வியை கேட்டா அப்புறம் உங்கள்கிட்ட அதான் சொல்வாரு. நீங்க டாக்டர்ல வித்தியாசமா கல்வியை கண்டாமா? நீங்க படிச்சிருக்கியா? டாக்டர் வித்தியாசமா ஏதாவது கேட்பேன் தான் உங்களை கூட்டு வந்தேன். நீங்களும் நாங்க கேட்ட கல்வியை கேட்கியா? ஏம்மா, நான் எம்பிபிஎஸ் படிச்சுட்டு தான் இந்த வேலைக்கு வந்திருக்கேன், சரியா? எனக்கு என்ன கேட்கணும் என்ன கேட்கக்கூடாதுன்னு தெரியும். நீங்க ஒன்னும் என்ன கிளாஸ் எடுக்க வேண்டாம். நான் எப்ப டாக்டர் உங்க கிளாஸ் எடுத்தேன்? எங்க வீட்டுல நிறைய கிளாஸ் கிடக்க. சின்ன பொண்ணு, கொஞ்ச நேரம் பேசாம அமைதியா இரு. இது அம்மாவா வாழ்க்கை பிரச்சனை. என் புள்ள வருத்தப்பட்டு நிக்கா, நீ என்னடா விளையாண்டுக்கிட்டு இருக்க? நான் எங்க விளையாண்டேன்? பேசிக்கிட்டு தானே இருக்கேன். விளையாடுறதுக்கு இங்க கிரவுண்ட் ஆக்டிவ் இருக்கு. இருக்கதே 10க்கு 10 ரூமு, காத்து போகாம புழுக்கமா இருக்கு. இதுல எங்க கூடி விளையாடனா டாக்டர் தலையில தான் கொஞ்சம் கிரவுண்ட் கிடக்கு, அதுல வேணா விளையாடலாம். அதுவும் சின்ன பிள்ளைல தான் விளையாட முடியும். நான் எப்படி விளையாட? ஏமா, என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? சொன்னா வருத்தப்படி டாக்டர் எதுக்கு போட்டு சொல்லிக்கிட்டு. ஆனா எனக்கு என்னமோ உங்களை பார்த்தா டாக்டர் மாதிரியே தோணல. ஏமா, நீங்க எல்லாரும் கொஞ்ச நேரம் வெளியில இருங்க. நான் பேஷண்ட் கிட்ட கொஞ்சம் என்ன ஏதுன்னு பேசி பார்த்துட்டு தான் எதுனாலும் சொல்ல முடியும். சரி டாக்டர், வாங்கம்மா எல்லாரும் செத்த நேரம் வெளியில இருப்போம். ஒன்னும் டென்ஷன் ஆகாம ரிலாக்ஸா இருங்க. நான் கேட்கற கேள்விக்கு மட்டும் மெதுவா பதில் சொன்னா போதும், சரியா? சரி டாக்டர். ஏம்மா, ஏம்ல இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டேன்? இன்னும் லேட்டா வர வேண்டியதானே? எவ்வளவு நேரம் ஆச்சு நான் உனக்கு போன் போட்டு இப்பதான் வந்து நிக்க. என்ன ஏம்மா, நீ தானமா கடையில எல்லாருக்கும் சாப்பாடு வாங்கிட்டான்னு சொன்ன. கடையில ஒரே கூட்டம், பார்சல் பண்றதுக்கே நேரம் ஆயிட்டு. இவ்வளவு நேரம் கால் கெடுக்க நின்று வாங்கிட்டு ஓடியாரேன் பாத்துக்கோ. ஐயா, அப்படியா? எனக்கு ஞாபகமே இல்ல. சரி, அது போட்டுமா. யார் ரெண்டு பேரும் இப்படி முகவாடி போய் இருக்கியா? மாப்பிள்ளைக்கு எதி ஆயிட்டுலாம்? ஆமா, கெரியாச்சு. என்ன கதை ஆகுதோ, எனக்கே பயமா இருக்கு. என்னாச்சுமா? எதுவும் சீரியஸ்னு சொல்லிட்டாங்களோ? இல்லங்க, அவர் நல்லா தான் இருக்காரு. ஆனா அவர் பேச பார்த்தா நம்ம தான் சீரியஸ் ஆகி ஆஸ்பத்திரியில படுக்கணும் போல. சின்ன பொண்ணு என்னமா சொல்லியா? ஏங்க, உங்களுக்கும் காது எதுவும் செவிடா போயிட்டா உங்களுக்கு ஒரு அட்மிட்ட போட்டுருமா? இவளே வாய் மூடிட்டு இரு. ஒண்ணு இல்லாட்ட ஒண்ணு சொல்லிட்டு நடக்காத. அம்மா, அவ என்னதையும் சொல்லிட்டு போறான்னு விடுமா. இப்ப மாப்பிள்ளைக்கு என்னாச்சு அதை சொல்லுங்க. என்ன உன் மாப்பிள்ளை என்ன பார்த்தே யாருன்னு கேட்காருனே? கேட்டா சொல்ல வேண்டியதானே மீனா? இது ஒரு பிரச்சனையா? அது இல்லன்னே, அவருக்கு பழசெல்லாம் மறந்து போச்சான். என்ன மீனா சொல்லியா? ஏங்க, யார் எது சொன்னாலும் என்ன சொன்னாலும் திரும்ப திரும்ப கேட்கிய? வெயில்ல காதடைச்சிட்டோ? அது இல்ல சின்ன பொண்ணு, ஷாக்காய் என்ன சொல்றேன்னு கேட்டேன். ஓ, இதுதான் ஷாக்காகுதோ? சரி கேளுங்க. டாக்டர் என்னமா சொன்னாங்க? உள்ள பாத்துக்கிட்டு இருக்காருல, வந்துதான் சொல்லுதுன்னு சொல்லிருக்காரு. எனக்கு மனசெல்லாம் ஒரே படபடப்பா இருக்கு. ஏமா, உனக்கு இந்த வேலை வீட்டுக்குள்ள யாரும் பூந்தா 4 ஆளை கூப்பிட்டு யாரு என்னன்னு பாத்துட்டு வேலையை பார்க்கணும் கண்டிருக்கு. ஒரே ஏரியாவா 5 பேர் கட்டையை கொண்டு அடிப்பிய.
இப்ப பாரு நம்ம எல்லாரும் சேர்ந்து கவலைப்படுற மாதிரி ஆயிப்போச்சு. சரி போனது போட்டும் சரியாகும்னு நினைப்போம். இப்ப எல்லாரும் சாப்பிடுவோமா? நேராவதுல சாப்பாடெல்லாம் ஆறி போயிட்டு நல்லா இருக்காது. இப்போ எங்களை சாப்பிட டாக்டர் வந்து என்ன ஏதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் சாப்பிடணும். சரசக்காவும் லட்சுமி அக்காவும் ஒன்று இருக்காவ பாரு, அவட்ட போய் பார்சலை கொடுத்துருவா. அப்பளையே பிள்ளையில விட்டுட்டு வந்து வீட்டுக்கு போனா கொண்டு போய் இந்த சாப்பாடை கொடுத்து சாப்பிடட்டும். சரிம்மா. அக்கா இந்தாங்க சாப்பாடு எடுத்து சாப்பிடுங்கக்கா. ஐயா வேண்டாம் தம்பி, நீங்க எல்லாரும் சாப்பிடுங்க, நாங்க வீட்டுல போய் பொங்கி சாப்பிட்டுக்கிறியோம். இருக்கட்டுக்கா, எல்லாருக்கும் சேர்த்தாமா வாங்கிட்டு வர சொன்னா, எல்லாருக்கும் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏன் சரசு லட்சுமி வாங்கிடுங்கம்மா. இவ்வளவு நேரம் நீங்க பிள்ளையில விட்டுட்டு வந்து நிக்கிய, போய் எப்போ சாப்பாடு செஞ்சு எப்போ சாப்பிட. வேண்டாம் சித்தி, நாங்க இப்ப டாக்டர் என்ன சொன்னாங்கன்னு ஒரு எட்டு கேட்டுட்டு போலாம்னு உட்காந்துருக்கோம். போய் நாங்க ஏதாவது சாப்பாடு செஞ்சு கொடுத்துக்கிட்டோம். நீங்க சாப்பிடுங்க எல்லாரும். ஏக்கா வாங்கிக்கோங்கக்கா, நான் உங்களுக்கும் சேர்த்தா வாங்கிட்டு வந்தேன். இல்ல ராசு, இப்ப ஒண்ணு அங்க ஒரு இடத்துல வையில வீட்டுக்கு போவையில கொடுத்துடுவோம். இப்ப கொடுத்தா வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருப்பாவோ, போகும்போது கையில கொடுத்துடுவோம். சரிம்மா. இந்த கலவரத்துலயும் நமக்கு ஒரு நல்ல விஷயம் தான், அன்னைக்கு மத்தியானம் சோறு பொங்குத வேலை இல்லை. இதுவே மீனா வீட்டுக்காரர் எப்பவும் வர மாதிரி நல்ல முறையில் வந்திருந்தாரு அப்படின்னா மட்டன் வை, சிக்கனை வை, மீனை பொரி, அதை செய்ய இதை செய்யணும் ஒரு பெரிய லிஸ்டே என் மாமியா செய்ய சொல்லியிருப்பா. அந்த வகையில அடுப்புல அவியதுல இருந்து நீ தப்பிச்சேன். என்னாச்சு டாக்டர், என் மர்மனுக்கு எரியாயிட்டா? பெருசா ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. அடிபட்ட அதிர்ச்சியில கொஞ்சம் பழசெல்லாம் மறந்துட்டாரு. ஐயோ, அப்ப அவருக்கு நான் யாருன்னே தெரியாதா? கவலைப்பட வேண்டாம்மா, கொஞ்சம் கொஞ்சமா அவரே ரெக்கவர் ஆகி வந்துருவாரு. நீங்க பழைய விஷயங்கள்லாம் சொல்லி சொல்லி கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்க. எப்போ வீட்டுக்கு கூட்டு போலாம் டாக்டரே? ட்ரிப்ஸ் ஏறிட்டு இருக்கலாமா, அது முடிஞ்ச பிறகு கூட்டு போயிடலாம். ஆஸ்பத்திரியே கூட 4-5 நாள் வச்சுனாலும் பார்ப்போம். சீக்கிரம் குணமானா சரிதான் எங்களுக்கு. இல்லம்மா, ஆஸ்பத்திரியில வச்சு பார்க்கணும்னா ஒரு அவசியமும் இல்லை. அவரை வீட்டுக்கு கூட்டு போய் பழசெல்லாம் ஞாபகப்படுத்துங்க, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவருக்கு ஞாபகம் வந்துடும். பெரிய பிரச்சனை ஒன்றும் இல்லை. ட்ரிப்ஸ் முடிஞ்ச பிறகு நர்ஸை கூப்பிடுங்க, எல்லா ப்ரொசீஜரும் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க வீட்டுக்கு போகலாம். அம்மா அவ்வளவுதானம்மா? அதான் டாக்டர் சொல்லிட்டாங்களா மீனா, பயப்படுறதுக்கு ஒண்ணுமில்ல, சீக்கிரமே குணமாயிரும்னு. வீட்டுக்கு போய் நீ பழசெல்லாம் ஞாபகப்படுத்தி அவர்கிட்ட பேசி கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகம் வந்துடும் அவருக்கு. சரிக்கா. சரி சித்தி, நாங்க போறோம்னு. போறியோ? சரி, நீ போய் பிள்ளையில பாருங்க, சாப்பாடு எடுத்துட்டு போ. ஐயா வேண்டாம் சித்தி, நாங்க பாத்துக்கிறியோம். சொல்லுதம்ல, எடுத்துட்டு போ. எத்தனை தடவை சொல்லுதேன். சரி சித்தி, எடுத்துட்டு போறோம். அக்கா இந்தாங்கக்கா வாங்கிக்கோங்க. வேண்டான்னு சொன்னா அம்மா கேட்க மாட்டுக்காவோ. கொண்டு போங்கக்கா, இவ்வளவு நேரம் மெனக்கட்டு வீட்டுல உள்ள வேலையெல்லாம் போட்டுட்டு வந்து காத்து கிடந்திருக்கீங்க. சாப்பாடு கூட வாங்கி கொடுக்கலாம், எங்களுக்கு சங்கடமா இருக்கும்ல. சரி, நாங்க போறோம்னுப்பா. ஏமா நீங்க எங்களை வச்சு சாப்பிட்டுருங்க, நேராவது இருக்கட்டும்ல, பசியே இல்ல, கவலையா இருக்கு. அதுக்கு இல்லம்மா, சூடாக்கையிலே சாப்பிட்டுருங்க. இன்னொரு 1/2 மணி நேரம் ஆகும் ட்ரிப்ஸ் ஏறி முடிக்கணும். அதுக்கப்புறம் நர்ஸை கூப்பிட்டுட்டு என்ன ஏதுன்னு பார்த்துட்டு ஃபீஸ் எல்லாம் கட்டிட்டு அப்புறம் வீட்டுக்கு போவோம். எப்படி இதுக்கெல்லாம் 1 மணி நேரம் ஆகும். அது வரைக்கும் நீங்க பசியோடவா இருப்பீங்க, சாப்பிடுங்க. சரிப்பா. சின்ன பொண்ணு பாத்துக்க, நான் மாப்பிள்ளை போய் பாத்துட்டு இருக்கேன். சரிங்க. ஒரு வழியா வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு. சின்ன பொண்ணு, இந்த பக்கத்துல கிட்டா கடையில போய் ஒரு முட்டை வாங்கிட்டு வா. ஏன் தே இப்பதானே ஆஸ்பத்திரி வச்சு ஃபுல் கட்டு கட்டிட்டு வந்தியே, பிற என்ன முட்டை வாங்கிட்டு சொல்லியே, அதுக்குள்ளே ஆஃப் ஆயிடணும் உங்களுக்கு. அட அறிவு கிட்டவள, ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்தோம்னா முட்டை சுத்தி எரிஞ்சிட்டு தான் வீட்டுக்குள்ள போகணும். அதுக்கு தான் வாங்கிட்டு வர சொன்னேன். அதுக்கு ஏன் கடையில போய் வாங்கிட்டு நம்ம வீட்டுக்குள்ளே 2 முட்டை இருந்தது, ஒன்று எடுத்துட்டு வரட்டா? எவ்வளவு நான் இப்ப என்ன சொன்னேன், முட்டை சுத்தி எரிஞ்சிட்டு தானே உள்ள போகணும். அப்புறம் வீட்டுக்குள்ள போய் எப்படி எடுப்பேன்? ஆளுதான் நெடுமாடு மாதிரி வளர்ந்துருக்காள் வழியா, மூளை வளர்ச்சி கொஞ்சம் கூட கிடையாது. போய் தொலை, போய் 2 முட்டையை வாங்கிட்டு வா. பிறகுனாலும் துட்டு கொடுத்துக்கிடலாம். சரி தே. வந்து வாச்சிருக்காளே எனக்குன்னு. ஏட்டி என்னம்மா, மருமனுக்கு உட்கார முடியலாம், திறனையில வேணா செத்த நேரம் இருக்க சொல்லிட்டி. ஏத்தா செத்த நேரம் உட்காருதீங்களா? பரவாயில்லங்க, இருக்கட்டும். எம்மா எவட்டையோ பேச மாதிரி பேசியாருமா. சரி மக்களே, அதுக்கெல்லாம் வருத்தப்படாத, சீக்கிரம் குணமா இருந்தா டாக்டர் சொல்லிட்டார்ல. நீ அவட்ட பேச்சு கொடுத்துட்டே இரு, தன்னை போல ஞாபகம் வந்துடும். இத்தே என்னங்க முட்டை வாங்கிட்டேன். கொண்டா கொண்டா. ஏட்டி மீனா, மறுபடியும் கூட சேர்ந்து நில்லு. சின்ன பொண்ணு, நீ என் பேரத்த வந்து நில்லு. ஏட்டி முட்டை சுத்தி முடிக்க வரைக்கும் பேசப்படாதுன்னு. சரிம்மா. மாமியா கிளவி முட்டையை வச்சு மந்திரிச்செல்லாம் விக்கி. மருமனை வீட்டுக்குள்ள கூட்டு போ. சரிம்மா. அத்தான் உள்ள வாங்க. கடவுளே, இவங்கெல்லாம் யாருன்னே தெரியல, என்னன்னு நான் வீட்டுக்குள்ள போவேன். யோசிக்காதீங்க அத்தான், நம்ம வீடு தான், வாங்க உள்ள. சரி. இத்தே நீங்க சரியான ஆள் தான். திருஷ்டி சுத்தி போட ஒரு முட்டையே போதும், 2 எண்ணெய் வாங்கிட்டு வர சொல்லி 1 நீங்க அமுக்கத்தானே. வாங்கிட்டெல்லாம் பேச எனக்கு ஆவி இல்ல. ஆமா, உன் புருஷங்காரன் ஆட்டோல சேர்ந்தாக்குல வரலாம்ல. நம்ம கூட ஆட்டோல வந்துட்டாருன்னா பிறகு அந்த பைக்கு என்ன செய்ய, அப்படியே ஆஸ்பத்திரிக்காரன் கொடுத்துறவா. இன்னும் வரக்கானும். நான் வந்தாச்சு. ஏமா வெளியில நிக்க, வீட்டுக்குள்ள போனிதானே? போனும் போனும், நீ உன் பொண்டாட்டியும் கிழக்க பார்த்து நில்லுங்க. எவ்வளே முட்டை சுத்தி முடிக்க வரைக்கும் வாயை திறக்கப்படாதுன்னு. சொல்லிட்டு திறக்க மாட்டேன். இப்ப எல்லாரும் உள்ள போவோம் வாங்க. ஆஸ்பத்திரிக்கு போனது வச்சது குறுக்கோலி கால்வலி எல்லாம் சேர்ந்துக்கிட்டு. சின்ன பொண்ணு, வலி கேட்க தைலம் இருக்கலாம், அந்த தைலத்தை மட்டும் எனக்கு கொஞ்சம் எடுத்து கொடுத்துருன்னா நான் போய் செத்த நேரம் படுக்கேன். சரி தே, போங்க எடுத்துட்டு வரேன்.
சின்ன பொண்ணு எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. நைட் டியூட்டி பார்த்துட்டு வந்து சரியா தூங்கவே இல்லை. நானும் போய் தூங்குதேன். நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடு. மத்தியானம் தான் கடையில் வாங்கி சாப்பிட்டாச்சுல, நீ நைட்டு தானே பார்க்கணும். நீ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுன்னு. ஆ சரிங்க. கீதா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நீங்க முதல்ல என்ன பொண்ணு பார்க்க வந்தப்போ நான் அந்த சோஃபால உட்காந்துருக்கதை பார்த்துட்டு பொண்ணு ட்ரெஸ் கலரும் சோஃபா கலரும் ஒண்ணு போல இருக்குன்னு சொல்லி கிண்டல் பண்ணியல்லாம். ம் வாழ்க்கையில எவ்வளவோ நல்ல விஷயம்லாம் நடந்திருக்கும். அதை சொன்னாவாத அந்த மனுஷனுக்கு நினைவு இருந்தான்னு பார்க்கலாம். சுடிதார் கலரையும் சோஃபா கலரையும் சொல்லிட்டு இருக்கா. ஞாபகம் வந்தாக்கல தான். சரி, என்னத்தையும் பண்ணிட்டு போறா. நம்ம நிம்மதியா போய் ரெஸ்ட் எடுப்போம். அவ பாடு, அவ வீட்டுக்காரன் பாடு. ஒன்றும் வேண்டாம். ஏன் தான் அப்படி சொல்லுதியா? ஆரஞ்சு ஜூஸ்னா உங்களுக்கு பிடிக்கும்னா நான் போட்டு எடுத்துட்டு வரேன். நம்ம வீட்லயே உங்க அம்மையை விட நான் செய்த சாப்பாடு நான் போடுற ஜூஸ் தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? ஓ அப்படியா? நீங்க இருங்க, நான் போட்டு கொண்டாரேன். கடவுளே, என்ன நடக்கு ஏது நடக்குன்னே தெரியலையா? கண்ணை கட்டி காட்டுல விட்டாக்குல இருக்கு. இலே அருணே, என்னது இது தலையில கெட்டு போட்டுருக்க? மூஞ்சிலாம் காயமா இருக்கு. என் தங்க மகனே, உனக்கு என்னலாம் ஆச்சு? தலையில கெட்டு போட்டுருக்க, முகமெல்லாம் காயமா இருக்கு. என்னல? பெங்களூருக்கு போயிட்டு நேரா நம்ம வீட்டுக்கு வர வேண்டியதானே? எதுக்கு இங்க வந்து கிடக்க? நான் வாட்டி பேசிட்டு இருக்கேன், நீ வாட்டி பதில் சொல்லாம பாத்துட்டே இருக்க. ஏன் உன் பொண்டாட்டி இங்கே இருந்துருவோம், உங்க அம்மா அங்க ஒத்தையிலே கிடக்கட்டும்னு சொல்லிட்டாலே. வாயை திறந்து பேசல, ஏன் அப்படி ஊமையா உட்காந்துருக்க? யாத்தே, இது என்ன? என் மாமியார் கிழவி சொல்லாம கொள்ளாம வீட்டுல வந்து நிக்கா. வாதாயே சீமை சித்தரங்கி, நல்லா புருஷனை கூட்டு வந்து அம்மா வீட்டுல செட்டில் ஆயிடலான்னு பார்க்க போலனே. நான் ஒருத்தி ஒத்தையில அங்க கிடக்கணும், நீ என் மவனை கூட்டு வந்து உங்க அம்மா கூட இருக்கணுமோ? உன்கிட்ட என்ன எனக்கு பேச்சு? நான் என் மவனை மட்டும் வீட்டுக்கு கூட்டு போறேன். நீ வந்தாவா வராட்டி கெட. எல்லாருமே வா, நம்ம வீட்டு போவோம். என்னல பாத்துக்கிட்டே இருக்க? வாயை திறந்து ஏதாவது பேசி தொலையேன். நீங்க யாரு?